இறைச்சி விலையை அரசே நிர்ணயிக்கும் என்று கால்நடைத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி தமிழ்நாடு முழுவதும் ஆடு, கோழி இறைச்சி விலையை அரசே நிர்ணயம் செய்யும் என்று கால்நடைத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஆடு, நாட்டுக்கோழி விலை நிர்ணயம் செய்ய தனி இணையதளம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முட்டை விலை நிர்ணயம் செய்யப்படுவது போல ஆடு, மாடு, கோழி இறைச்சி விலையையும் கால்நடைத்துறையே இனிமேல் நிர்ணயம் செய்யும் என்று அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், என்ன விவரம்? திலகவதி, தமிழ்நாடு அரசின் கால்நடை பராமரிப்பு துறையினுடைய செயலாளர் சுப்பையன் IAS செய்தியாளருக்கு தெரிவித்திருக்கக்கூடிய தகவல், தமிழகம் முழுவதும் ஆடு மற்றும் நாட்டுக்கோழி விலை நிர்ணயம் செய்வதற்கு தமிழக அரசே தனி போர்ட்டல் உருவாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இதை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் இறைச்சியினுடைய விலை நகரத்திற்கு ஏற்ப மாற்றப்படக்கூடிய சூழலாக இருக்கும். சென்னையில் ஒரு விலையும், மதுரை, தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட இடங்களில் மாறுபட்ட விலை நிர்ணயம் இருக்கும். இதில் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரே விலை நிர்ணயம் இருக்கக்கூடிய நடவடிக்கையாக தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், தனி போர்ட்டல் உருவாக்குவதன் மூலமாக ஒவ்வொரு நாட்களிலும் விலை நிர்ணயம் எப்படி இருக்கும் என்று அந்த போர்ட்டல் மூலமாக தெரிவிப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கார். எனவே இதை துரிதப்படுத்தி தனி போர்ட்டல் உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும், இதன் மூலமாக விலை மாற்றம் இல்லாமல் ஒரே விலை இருக்கக்கூடிய நடவடிக்கை வெளிப்படையாக அறிவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சுப்பையன் IAS தெரிவித்திருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.